மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு அருமையான ஐடியா ஒன்று சொல்ல போகிறேன். என்ன ஐடியா தெரியுமா? இந்த மூஞ்சில பருவெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த பருவெல்லாம் போகிறதுக்கான ஐடியா. நேச்சுரலான ஒரு வைத்தியம் சொல்கிறேன். என் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த செடியோட பேர் வந்து அம்மான் பச்சரிசி. இந்த செடிக்கு அம்மான் பச்சரிசின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? இந்த செடி முனையில் பாருங்களேன், அப்படியே அரிசி அரிசியாக இருக்குது பார்த்துங்களேன். இந்த செடி வந்து அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த செடியாம். அதனால அம்மான் இதை வந்து அம்மான் பச்சரிசி, அதனால தான் இந்த செடிக்கு பேர் அம்மான் பச்சரிசி. இந்த செடியை என்ன பண்ணணும்னாக்க, இப்படி இதை எடுத்து இதை இப்படி ரெண்டாக உடைச்சோம்னு வச்சிங்களேன். இந்த பாருங்கள், பால் வருது, வெள்ளையா பால் வருதா? அந்த பாலை என்ன பண்ணணும்னா, அந்த பரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பரு மேலே வந்து இந்த பாலை வந்து இப்படி வைக்கணும். இன்னொரு செடியிலேருந்து எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இந்த செடியை இப்படி ரெண்டாக எடுத்தோம்னா பால் நல்லா வெள்ளைன்னு நல்லா பால் வரும். இந்த பாலை எடுத்து அப்படியே அந்த பருவில் வைக்கணும். இப்படி தொடர்ந்து வச்சுக்கிட்டு வந்தோம்னா பரு வந்து மூஞ்சிலேருந்து போயிடும். இதை நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் வந்து இதுக்காக ஒரே ஒரு செடி கொண்டு வந்து வீட்டில் வச்சேன். நிறைய செடி வந்துருச்சு. இப்போ இதை தொடர்ந்து காலையிலையும் நைட்டும் இந்த வேலையை நான் செய்ய போகிறேன். செஞ்சு காமிக்கிறேன். என் மூஞ்சில் எவ்வளோ பரு இருக்குது பாருங்கள். இதில் எப்படி என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த செடியை நல்லா வளர்ந்துச்சுன்னா கீரையெல்லாம் நிறையா வரும். அந்த கீரையை பருப்பு போட்டு சமைச்சு சாப்பிடலாம். நல்ல உடம்புக்கு சத்தாக இருக்கும். பாருங்களேன், தெரியுதா? வெள்ளைன்னு பால் வெள்ளையா? அது எப்படின்னா, இது எப்படின்னா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. மைதா மாவு பட்டா எப்படி பிசு பிசுன்னு இருக்கும், அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுலேயே தெரியுது இது பருவம் எடுத்துரும், சீக்கிரமே சரி பண்ணிடும் அப்படின்றது. டெய்லி அலுப்புப்படாமல் போட்டு போட்டு இந்த வைத்தியம் கரெக்டாக இருக்கா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தொடர்ந்து ரொம்ப நாள் போடணுமா, அது விழுற வரைக்கும், அது சரியாக போகிற வரைக்கும். இந்த பால் பட்டாலே தெரியுது சீக்கிரம் சரியாக்கிரும்னு. இந்த செடி எங்கே கிடைக்கும்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் மண்டி கிடக்குது. ஏர்போர்ட்டு உள்ளே இருந்து நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் இந்த செடியை. எங்கேயுமே கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு ஏர்போர்ட்டு உள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா எல்லா இடத்துலையும் கிடக்கு இந்த செடி. இதுக்குன்னு ஒரே ஒரு டப்பா தான் வச்சேன். அது என்னன்னா, இப்போ எல்லா டப்பாவிலையும் நிறைய நிறைஞ்சிருக்கு. நன்றி மக்களே. இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன்.